குட் மார்னிங் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி டே 3 ஆயிடுச்சு. நம்ம நேற்று தான் நம்ம அஸ்ஸாம்லேருந்து இப்போ ஷில்லாங் வந்தாச்சு. மேகாலயோட கேபிட்டலுக்கு ஷில்லாங்கில் இருக்கோம். ஸோ ஷில்லாங்கில் இருந்து இன்றைக்கி என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எல்லாமே சொல்லிட்டு நான் எல்லாமே கிளியராக அப்டேட் பண்ணுறேன். நேற்று நைட்டு தான் நம்ம ஷில்லாங்க்கு வந்திருந்தோம். நைட்டு வந்தனால கொஞ்சம் எப்படி சொல்கிறது, சடனாக ரூம் நாங்கள் எதுவும் புக் பண்ணலை. ஏன்னா நம்ம இந்த ட்ராவலுக்கு எதுவுமே நம்ம ரூமில் அதுவுமே முன்னாடியே புக் பண்ண முடியாதுல்ல. அதனால் இங்கே பார்த்துக்கலாம்னு சொல்லி சர்ச் பண்ணால் இங்கே இப்போ தான் மேகாலயாவில் ஃபுல்லாக சீசனாக, அதனால் ரூம் ஃபுல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. அதனால் சரி இப்போதைக்கு வேணாம்னு சொல்லிட்டு நாங்களே சர்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது 2 பேர் பசங்க தான் ஒரு 2 ரூம் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க நேரில் போகலான்னு சொல்லிட்டு கூட்டி காமிச்சானுங்க. சரி நாங்களும் பார்த்தோம், ஓரளவு ஓகே தான் இருந்துச்சு. இந்த ரூமே பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 சொன்னானுங்க. ஒரு 4 people ஸ்டே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஓகேவாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. இதுவும் ஒரு 4 எக்ஸ்ட்ரா பெட்டும் கொடுத்துட்டானுங்க. 4 பேர் கொஞ்சம் ஃப்ரீயாக தங்கிக்கிட்டோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நாங்கள் மெயினாக சூஸ் பண்ணது காரணமே இதுக்கு பார்க்கிங் தான். ஏன்னா நம்ம லக்கேஜ் வந்துட்டு நம்ம ஓயாமல் கலட்டி மாட்டிகிட்டு இருக்க முடியாதனால தான் சரி லக்கேஜ் நம்ம சேஃபாக வச்சுக்கின்றதுக்காக தான் நம்ம இதை சூஸ் பண்ணோம். பைக் பார்க்கிங்லாம் ரொம்ப சேஃபான பிளேஸாக தான் இருக்குது. வெளியே ஒரு லேண்ட் மாதிரி இருக்குது. ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணோம். அதனால தான் அதை மெயினாகவே சூஸ் பண்ணோம் அந்த இடத்த. அப்பாஸு வணக்கம் மக்களே. ஆமாம், அப்படியே பாருங்கள், வெளியே பாருங்கள், மழை டிசில் ஆகிட்டே இருக்குது. இந்த நார்த் ஈஸ்ட்டுன்றது மேகாலயா தான் நம்ம இந்தியாவிலே எப்பவுமே மழை பெய்யுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி தான் இருக்குது ஊர். ஆனால் மேகாலயா எனக்கு எப்படி தெரியுதுன்னா நம்ம கொடைக்கானல் மூணாறில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு இந்த ஃபீலிங்காக இருக்குது. நம்ம அசாம் குவாஹாட்டிலேருந்து ஒரு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ், ஒரு 70 கிலோமீட்டர் ஹில் ஸ்டேஷன் தான். பார்க்கவே ரோடுமே நாங்கள் நைட் டைமில் வந்தனால எங்களை அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண முடியல. பகல் டைமில் வந்தால் இன்னும் அந்த வியூலாம் பார்த்து நல்லா வரலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பகல் டைம்லேயே அந்த ஷில்லாங் டு குவாஹாட்டி டு ஷில்லாங்க்கு பகல்லே மார்னிங்கில் ரைட் பண்ணி வாங்க. அப்போ தான் அந்த வியூலாம் நீங்கள் பார்க்க முடியும். நம்ம அப்படியே லக்கேஜ்லாம் இது பண்ணிவிட்டு சரி இங்கேருந்து செக் அவுட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இங்கேருந்து. பாய். அரே மேப் போட்டாச்சா? பஸ் மேப்பு அதான் சாப்பிடுதான். ஓகே பாய் பையா. தெரில, கேமரா வேறு கரெக்டான ஆங்கிளில் இருக்கா என்ன இருக்குன்னே தெரியல. அது வேறு ஒரே குழப்பமாக இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரா இந்த மவுண்ட் வாங்கினா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். ஒரு கிளிப் எடுத்து போய் பார்ப்போம். இது கரெக்டாக இருந்துச்சுன்னா இதே மேக்கப் பண்ணிக்கிடுவோம். அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா மவுண்ட்டு மட்டும் நம்ம வாங்கி இது பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் நம்ம எப்படின்னு. ரூமோட ஃபுல் வியூவு, ஃபுல் பார்க்கிங்கு. இந்த ரைட் சைடில் இன்னொரு காட்டேஜ் இருக்குது. மொத்தம் 2 காட்டேஜ் இதில் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த காண்டாக்ட் நம்பர், லொக்கேஷன் நான் 2மே இது பண்ணுறேன். நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ குரூப்பாக வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான். ஆக்சுவலி இப்போ என்ன ஆச்சுன்னா எங்களை கூப்பிட்டு வந்த பையன் அவன் புரோக்கர் போல் கமிஷன் எடுத்துக்கிட்டான். ஸோ அதனால அந்த 3000 இல்லைனா எங்கள் 4 பேருக்கு பெர் ஹெட்டுக்கு 500 தானா 2000 முடிஞ்சிருக்கோம். அவன் எங்களுக்கு தெரியாது அவன் கமிஷன் வைப்பான்னு பார்த்தா 1500 எங்களுக்கு கமிஷன் வச்சுருக்கான். இதுதான் ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம ஒரு பாடம் மாதிரி கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ண சொல்கிறீங்க? அது 1500லாம் டூ மச்சில். என்ன பண்ண அடுத்தது அதான் நம்ம ஆன்லைனில் போடுறது பெட்ரு. ஸோ ஆன்லைன் நம்ம நேற்று பார்த்தோம், ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ஒரு 7K 8K அந்த மாதிரி இருந்துச்சு. அது 2 பீப்புளுக்கு. சரி அதனால தான் நம்மளே சர்ச் பண்ணது, இல்லைனா கூட ஃப்ரீயாக விட்டுருப்போம். இது எப்படின்னா சிட்டிக்குள்ளேருந்து கொஞ்சம் ஒரு ஒரு 2 கிலோமீட்டர் மட்டும் அவுட்டரில் வர்ற மாதிரி இருக்குது. அது வந்துட்டோம்னா பெட்ரு. அது சிட்டி அந்த மெயின் சிட்டினால அதிகமாக சொல்கிறாங்க. இது நீ போ அப்பாஸ் இதெல்லாம் மேப் போட்டிருக்கான். ஸோ அதனால தான் அவன் லீடர் எடுத்து போயிட்டுருக்கான். ஸோ நம்மளாம் அப்படியே அதை ஃபாலோ பண்ணி போக வேண்டியதான். ஆமாம். ஆனால் எப்படிங்க இந்த ஊர் எப்படின்னா சூப்பராக இருக்குது. நம்ம நேற்று அந்த அசாமில் தங்கியிருந்தோம் பாருங்கள். எனக்கு ஒஸ்ட்டு எனக்கு அசாமில் இனிமேலாம் போனேன் கேட்டிங்கனால எனக்குலாம் அவ்வளோ எரிச்சலாக வருது. வாயில் பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் பார்க்க போட்டு மென்னமணியே தான் இருக்காங்க. ஒரு குளிப்பாங்கலாம் குளிக்க மாட்டானே தெரில, அந்தளவு மோசமாக இருக்காங்க. என்னென்று தான் ஊரோ என்னென்று தான் மக்கள் இருக்காங்களோ, சாப்பாடு ஒன்றும் வழங்கலை. ரேட்டை பார்த்தா எல்லாமே ரேட் அதிகம்தான். அந்தளவு ஒருத்தா இருந்தாலும் பரவாயில்ல, எதுவுமே வாய்க்கே விளங்கலை. விளங்காதெல்லாம் சாப்பிட்டு தான்
ஓட்டணும். வேறு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். நம்ம இந்த ட்ராவல்னு வந்துட்டாலே நம்ம இந்த சாப்பாடு என்ன சொல்கிறது, நிறையா விஷயங்களை நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்காம தான் வரணுங்க. ஜாக்கெட்டை போட்டு அப்படியே அந்த ரெயினில் ஓட்டுறது அந்த ஃபீல் இருக்கு, அது தனி ஃபீலுங்க. ஆனால் அது எப்படி சொல்கிறேனே தெரியாது. அப்படியே இந்த மழை அப்படியே ரொம்ப ஹெவியாக பெய்யக்கூடாது, அப்படி ட்ரெஸ்ஸில் ஆகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படின்ற அந்த இடத்துக்கு போகலாம் பார்த்தா உள்ளே சிட்டிக்குள்ளே போய் தான் போகணும் போல. அது பயங்கர டிராஃபிக் அது. அதனால் அந்த இடத்த ஃப்ரீயாக விட்டுடலாம், வரும்போது கூட பார்த்துக்குருவோம். ஏன்னா திரும்ப நம்ம வரும்போது சிறப்புஞ்சிக்கு போனால் அந்த வழி தான் போகணும் போல். அதனால் வந்து சரி இப்போதைக்கு பிபி ஃபால்ஸ் போகலாம். பிபி ஃபால்ஸ்க்கு வந்து கரெக்டாக வந்து நம்ம இங்கே சிலாங்கிலேருந்து கரெக்டாக வந்து 75 கிலோமீட்டர்ஸ் அந்த பிபி ஃபால்ஸுன்றது. வாழ்நாளே இந்த அஸ்ஸாமு, உத்தரப்பிரதேஷ், பீகார், இவங்கெல்லாம் கொல்கத்தா, இந்த கணக்குலகே சரியில்லாத கணக்குலக்கு பாடாதையே தான் இருப்பாங்க. ஏன்டா அந்த ஊருக்கு போகணுன்ற மாதிரி ஆயிரும் அந்த டீம் ஃபுல்லாக. அப்படி தான் இருப்பாங்க ஃபுல்லாக. போலீஸ் தான் போல் அந்த காக்கி வந்து. ஆனால் ஃபுல்லாக ஹைட்டே இல்லாமல் இருக்காங்க, முனிக்கானா இருக்காங்க. என்னென்னு கணக்குலக்கு போலீஸ்ன்னு தெரியலையே. டிராஃபிக்கெல்லாம் விட்டு கிளியர் பண்ணி வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபுல் இங்கிட்டு ஃபுல்லாக அந்த ஆர்மி கேம்ப்பு, ஏர்ஃபோர்ஸு எல்லாமே இந்த பக்கம் அதிகமாக இருக்குது. மேகாலயா வந்து இங்கிட்டு சைனா பார்டர் தானே, அதனால் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்காண்ணா ஊரே. எனக்கு என்னென்னா வந்து ஒரு ஊட்டியில் இருக்க ஃபீலிங் தான் இருக்குது எனக்கு. ஊட்டி ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருக்கும். அந்த ஆர்மி, அந்த ஏர்ஃபோர்ஸு இது சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு எதுவுமே இருக்குது. பார்க்கும்போது சில இடங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு அதே மாதிரி தான் தோணுது. இன்னும் சாப்பிட வேறு இல்லை, மணி 11:30 ஆயிடுச்சு. ரொம்ப பசிக்க ஆரம்பிக்குது. ஆனால் வந்து இந்த ரைடில் மட்டும் என்னென்னா நம்ம கரெக்டாக சாப்பிடணும் வைக்கணும் அப்படின்னு இதுவரை எந்த ரைட்லேயுமே போய் நம்ம ஆனால் பிளான் பண்ணி போவோம். ஆனால் அது எதுவுமே நடக்காது. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே இது. இதுக்கு மீறி செட் ஆகுமான்னு தெரியல, பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரைட் சைடில் கண்ட்ரி ரோடு ரெஸ்டாரண்ட் ஏதோ ஒன்று இருக்குது. சரி இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. பைக்கை பார்க் பண்ணிவிட்டு சாப்பிடுவோம். என்னென்ன இருக்குது எது இருக்குன்னு தெரியல, போனால் தான் தெரியும். கரெக்டாக நம்ம நேற்று அசாம்லேருந்து 103 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இதெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஃபைனலாக ஆர்டர் பண்ணோம். ஒரு சிக்கன் தாலி, ஒரு 2 சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் ஒரு சிக்கன் ரோல், இதை மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கு. சரி அப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா சொல்லிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே இருக்குது. பார்ப்போம், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. சாப்பாடு ஆர்டர் பண்ண வந்துச்சு. கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ரைஸு, சிக்கன் ரைஸு, நூடுல்ஸ் இது ரெண்டுமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அந்த ஹோட்டலில் ரெக்கமெண்ட் பண்ண நல்லாயிருக்கும். வெண்டுட்டே ரசத்தா அச்சா 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 ஃபுட்டு எல்லாம் வாயை போட்டு பொழிச்சு துப்பு. சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு. பட் ஃபுட்டு வைஸுமே ரேட் வைஸுமே நார்மல் ரேட்டு தான். அதனால ஒர்த்து தான் ஃபுட்டும், அது எந்த குறையும் இல்லை. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மழை பெஞ்ச மாதிரி இருந்துச்சு. நானும் சரி ஜாக்கெட்டோட ரெயின் கவர்லாம் எடுத்து, ரெயின் பேண்ட்டெல்லாம் எடுத்து வச்சா டக்குன்னு பார்த்தா மழை விட்டுருச்சு. அப்புறம் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே கண்டினியூவாக போக வேண்டியதான். இங்கேருந்து கரெக்டாக வந்து 80 கிலோமீட்டர்ஸ் போனதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நாள் பார்த்துட்டு இருந்த அந்த பிபி ஃபால்ஸ் ஃபோன்லேயே தான் பார்த்துட்டு இருந்தோம், யூடியூப்பில் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்மளும் நேரில் பார்க்குறவங்க போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த ஃபால்ஸுக்கு. அப்படியே அந்த தண்ணிலாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு வீடியோவில் பார்க்கும்போது. பெட்ரோல் நேற்று நான் அங்கே கவுஹாட்டியில் போட்டுட்டேன். ஸோ அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்க வண்டியில் கொஞ்சம் கம்மியாக பெட்ரோல் இருக்குது போல். ஸோ அதனால் கொஞ்சம் இப்போதைக்கு ஃபில் பண்ணிட்டான். அந்த பக்கம் பெட்ரோல் பங்க் இருக்கானு தெரியல. அதனால் இங்கே பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 96 ரூபீஸ் தான் வருது. நம்ம ஊரில் 101 ரூபாய் 102 ரூபாயும் தெரியல. இங்கே 96 ரூபா தான். தெரிஞ்சு கூகுள் மேப்பு வழக்கம் போல் அதோட வேலையை காமிக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லா தான் வந்துட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா ஒரு லெஃப்ட்டில் ரோடு போச்சு, ஏதோ ஊருக்குள்ளே போகிற மாதிரி. அதுக்குள்ளே தான் மேப்பு காமிக்குது. அப்பாஸோட மொபைலில் தான் அவன் தான் லீட் எடுத்து போயிட்டுருக்கான். ஸோ அதனால் அவனோட மொபைலில் தான் மேப் போட்டிருக்கனால அவனோட ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்கோம். அவன் கரெக்டாக தான் மேப் பார்ப்பான். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்பி போகலாம்.
ஏதோ ஒரு பயங்கரமான வில்லேஜ்குள்ளே கூட்டி வருது மேப்பு. ஆனால் அந்த ஊர் பார்க்க சூப்பராக இருக்குங்க. ஆனால் அது நல்லா டீப் கிராமமாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஊரோட கல்ச்சரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹைவே தான் ஜல்லி 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 அப்படி வண்டி ஜெட்டு மாதிரி தான் போகும். 4 வண்டியும் 3 வண்டி நல்லா பவரான வண்டி. 2 390, நம்ம ஒரு 310, ஒரு 200 எக்ஸ்பெல் 200. அந்த மதிவண்டி RC 200 இன்னொரு எக்ஸ்பெல்ஸும் தான் அங்கே வண்டியை சர்வீஸ் பார்த்துருக்காங்க குவாஹாட்டியில். சரி, அது வேறு குவாஹாட்டின்னு குவாஹாட்டியில் வண்டியை சர்வீஸ் பார்த்துட்டு இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாவம் அவங்க 2 பேரும் தனியாக விட்டு வர்றதான் எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மோஸ்ட் நம்ம பிபி ஃபால்ஸ் நெருங்கியாச்சு. நெருங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் கிட்ட 2 பக்கத்துமே அந்த கிராஸாக இருக்குது. சென்டரில் வண்டி ஓட்டு போகிற தனி ஃபீலு நம்ம இந்தியாவுக்குள்ளே இப்போ இல்லாமல் இடம் இருக்குது அப்படின்ற அளவுக்குலாம் மாரி பயங்கரமாக யோசிக்க வைக்குது. சான்ஸே இல்லை. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக தான் அந்த இடமே இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நான் ஃபீல் பண்ணுறேன். இதை நம்ம மெயின் ரோட்லேருந்து அந்த பிபி ஃபால்ஸ்க்கு இங்கேருந்து கரெக்டாக 4 கிலோமீட்டர்ஸாக ஒரு சந்து மாதிரி தான் போகுது. நாங்கள் கூகுள் மேப்பை பார்த்து தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். பட் அந்த லோக்கலில் கேட்டோம். பட் இதான் ரூட்டுன்னு சொன்னாங்க. சின்ன ரோடாக தான் இருக்குது. உள்ளே வந்தோம், பார்த்தா ஒரு பாவா கேப் போட்டு உட்காந்துருந்தாப்புல. என்னடா சம்மந்தமே இல்லை உட்காந்துருக்கேன் பார்த்தா இங்கேயே நம்ம ஊர் மாதிரி தான். ஒரு டோக்கன் ஒரு பைக்குக்கு என்ட்ரி டிக்கெட்டாக பெர் பைக்குக்கு வந்து 50 ருபீஸ் கிட்ட சார்ஜ் பண்ணுறானுங்க. சரி ரைட்டு போனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு வண்டிக்கு நான் மொத்தம் 4 வண்டிக்கும் டோக்கன் எடுத்து ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு. என்ட்ரி டிக்கெட் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வாட்டர் கிராசிங் மாதிரி இருந்துச்சு. இதான் நம்ம மேகலோட ஃபஸ்ட்டு ட்ரிப்பில் வந்து வாட்டர் கிராசிங் சூப்பராக இருந்துச்சு. ஒரு வாட்டர் கிராசிங் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அப்புறம் உள்ளே போக இன்னும் கிராஸாக தான் இருந்துச்சு. ஏதோ சுவிட்சர்லாந்தில் இருக்கிற மாதிரி எனக்கு தான் ஃபீல் தோணுச்சு. எனக்கு பார்க்கவே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அந்த ரோடு போகும்போதே ஆனால் ரோடு நல்லா தான் இருக்குது. ஆனால் அப்படி வண்டி போகும்போது நம்ம ஸ்கிட் ஆகுது. நல்லா இருந்துச்சு ஓட்டவே. ஒரு வழியை எல்லாத்தையும் தாண்டி கீழே நம்ம இதான் கடைசியோட பைக் பார்க்கிங். இதான் இங்கே தான் நம்ம நிப்பாட்டிட்டு நடந்து போகிற மாதிரி இருக்கும் போல். ஆனால் ரொம்ப ஸ்கிட்டாச்சு. ஒரு வழியை அட்ஜஸ்ட் பண்ணி டெஸ்டினேஷன் வந்தாச்சு. இனிமேல்லாம் மெயின் வீடியோவே பார்க்க போகிறீங்க. நம்ம எதிர்பார்த்து வந்த ஃபால்ஸு பாருங்கள். எல்லாத்துக்கும் காரில் தான் மேலே நிப்பாட்டிக்கணும் போல். ஸோ பைக் மட்டும்தான் கீழே. நான் யாரையும் விடலை. நாங்கள் சொன்னோம் லக்கேஜெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் அலோவ் பண்ணானுங்க. மற்ற எல்லா பைக்குமே அங்கே மேலேயே பார்க் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் கடைகள்லாம் இருக்குது. அதாவது வேணாங்க லைட்டாக சாப்பிட்டு தான் போகணும் போல். நான் பசி எடுத்துரும். ஃபால்ஸ் கிட்ட போய் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆமாம், நம்ம கீழே வந்து பைக்கை பார்க்கு ரொம்ப சேஃபாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பக்கத்தில் கடை மாதிரி இருந்துச்சு. திங்ஸ்லாம் வச்சுட்டு கொஞ்சம் சேஃபாகவே இருக்கணும்ல. அதுக்கப்புறம் நம்ம ட்ரெக் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே இருந்துட்டு இங்கே ஒரு பாப்பா வேறு கம்பு வாங்கினாலே வாங்க 10 ரூபாய்க்கு ஒரு கம்பு 10 ரூபாயா, அதனால் வாங்குங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. அப்படி தானே? ரைட்டு. எத்தனை கம்பு வாங்குறீங்க? ரைட்டு ரைட்டு. அப்படியே ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். 20 கிலோமீட்டர்ஸாக கீழே. சாரி 20 கிலோமீட்டர்ஸ் பாருங்க, 20 மினிட்ஸ். சரி, நாங்கள் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்த்தா ஃபேமிலி சின்ன குழந்தைலாம் வச்சு கூட்டி போயிட்டு இருந்தாங்க. சரி, நமக்கு பிரச்சனை ட்ரெக்கிங்கில் நமக்கு ரொம்ப பிடிச்சதானே. கூட அந்த ஃப்ரெண்ட்ஸு தான் ரொம்ப. மொத்தம் 2 டோக்கன் வாங்குறாங்க. அங்கே உள்ள என்ட்ரி பைக் டோக்கனு 50 ரூபா. ஸோ இப்போ ஒரு ஹோட்டலுக்கு வந்து 50 ரூபாயா இந்த கீழே உள்ள ஃபால்ஸு போகிறதுக்கு. 20 மினிட்ஸில் நம்ம 10 மினிட்ஸ் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இந்த ஃபால்ஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வியூவை பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு ரொம்ப ஒர்த்தாக ஃபீல் பண்ணோம். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இவ்வளோ தூரம் கீழே இறங்கி வந்ததுக்கு ஒருத்த மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஐயோ, சான்ஸே இல்லைங்க. லைஃப்பை மறக்க முடியாத அளவுக்கு இந்த இடம் ரொம்ப மெமரபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன். லவ் யூ திஸ் பிளேஸ். குளிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாயிருச்சு. கரெக்டாக ஒரு 6:30 ஆகிருச்சு. சரி என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா பக்கத்தில் ரூம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்கேருந்து கரெக்டாக 15 கிலோமீட்டர்னு சொல்லிட்டாங்க. சரி நாங்களும் அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு சரி 15 கிலோமீட்டர் போய் அப்புறம் தான் ரூம் ஃபுல்லாக சர்ச் பண்ணோம். பார்த்தீங்கன்னா மேகாலயா ஃபுல்லாமே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது ரூம் எல்லாமே. இல்லை ஒரு இடத்துல ஹோட்டல் வந்தோம். இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் ப்ளஸ் ரூம்ஸ் 2மே இருந்துச்சு. ஒரு டபுள் பெட்ரூம் இருந்துச்சு. டபுள் பெட்ரூம் சேர்த்து நம்ம 6 பேருக்கு சேர்த்து 4000 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. பட் இது ஒர்த்தாக தான் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபீல் பண்ணுறேன். மற்ற இடத்த காட்டிலையும் 6 பேர் தங்குறதுக்கு 2 ரூம் கொடுத்து 4000 ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் மேகாலயா சிலாங்களுக்கு பெட்ரு இந்த ரூமு அப்படி தான் நான் சொல்லுவேன். இதான் டபுள் பெட்ரூமோடு இருக்குது. ஸோ இது ஒரு ரூமு, இன்னொரு ரூம் இருக்குது. ஆமாம், நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நம்ம போகிற வீடியோ கண்டினியூஸாக நீங்கள் பார்ப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.